மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை இன்னைக்கு பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். ராகு பகவானாலே நம்ம ஜோதிடர்கள் மற்றும் மக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கெட்டவர் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கோம். ஒரு நல்லதை கொடுக்குறாருன்னா கெட்டவர் கொடுக்குற நல்லது ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க தான் கெட்டவர் சொல்றீங்க, அப்ப கெட்டவர் தானா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த ராகு பகவான் எங்கெல்லாம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி. இங்க இருந்தா இது இந்த இடத்துல இந்த அமைப்புல எனக்கு இருக்குன்னா நான் அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு இருந்தால் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எப்படி அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்க? கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். சரி, ஏன் இப்ப கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஃபீல்டை ஒட்டி போகணும். அந்த ஃபீல்டுல இல்லாம இருப்பீங்க. ராகு பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா உங்களை இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு கொடுத்துருவார். இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு அதை கொடுத்து அழகு பார்ப்பார். ராகு பகவான் அப்படின்றத பார்ப்போம். ராகு பகவான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை குறிக்கிறார். நம்ம எதை பார்த்து பிரம்மாண்டம் அடைவோம்? பைக் ஸ்போர்ட்ஸ், கார் ஸ்போர்ட்ஸ், மற்ற ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால், வாலிபால், இது மாதிரியானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறை. நம்ம வந்து 100 பேர்த்த அடிக்க மாட்டோம், ஆனால் அங்கே அடிப்பாங்க. 100 பேர்த்த அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றுவாங்க. இது வந்து இருக்கட்டும். அதை வந்து நம்ம என்ன பண்றோம், முதல்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்தா நல்லது, இது மாதிரி யாருக்கு இருந்திருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தா எப்படி அப்படின்னு பார்ப்போம். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். லக்னம்னு இங்க போட்டிருக்கோம். ஸோ லக்னத்துல இருந்து எண்ணி வர 11ஆம் இடம் ராகு. 11ல ராகு இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கக்கூடாதுன்னு. சரி, பண்டைய நூல்களிலேயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3, 6, 10, 11 ராகு இருப்பது நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டுங்க. இப்போ வந்து நம்ம இங்க பாட்டுக்கு வருவோம். நம்மளுடைய வியூ படி பாத்தீங்கன்னா திரிகோணஸ்தானம் அப்படின்றது 1, 5, 9. அடுத்து கேந்திரஸ்தானம் 4, 7, 10. அதுக்கு அடுத்து 11. ஆக இந்த இடத்துல ஒரு 7 இடத்துல லக்னத்துல இருந்து, லக்னம்னா என்ன, நீங்க பிறக்கிற டைம்ல இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லக்னம்னா ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். அதுல இருந்து லக்னத்திலேயே ராகு இருந்தாலும், 5ஆம் வீட்டில் இருந்தாலும், 9ஆம் வீட்டில் இருந்தாலும், 4, 7, 10 என்ற இந்த வீட்டுல இருந்தாலும், 11ல இருந்தாலும் நன்மையை கொடுப்பார். என்னங்க இப்படி சொல்றீங்க? இதுலயே 7 வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு 3 எழுதி வச்சிருக்கோம். இருக்கிறதே 12 கட்டம். இதுல 10 நீங்களே லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. இப்ப பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆக்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா சமூக சேவகர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேச்சாளர், அதையும் தாண்டி நல்ல அரசியல்வாதி, மக்கள் மனம் கவர்ந்தவர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி சொல்லலாம். இங்க பாருங்க, லக்னத்துக்கு 11 ராகு இருந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சருக்கு இருக்கு. இப்ப ராகு 11 லாபஸ்தானம் 11ங்க. லாபஸ்தானம் 11 ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, முக்கியமான ஆளுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பியூட்டி பாருங்க. லக்னத்துக்கு 11 ராகு, அதோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. ராகுன்னா பிரம்மாண்டம், லாபத்துல இருக்காரு. லாபத்துல இருக்காரு, பிரம்மாண்டத்தை கொடுக்கிறவர், மல்டிபிள் டேலண்ட்ஸை கொடுக்கிறவர். அப்ப ராகு மல்டிபிளிகேஷன் டேபிள் மாதிரி கிட்டு ஏறிக்கிட்டே போகும் அப்படின்றது. சரிங்க, அடுத்து இது மாதிரி வேற யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னா, இவரு ஆரம்பிச்ச கட்சி என்ன கட்சி? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்றது ரைட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல லக்னம் போட்டிருக்கு, ஒருத்தருக்கு லக்னம் போட்டிருக்கு. இது நீளத்துல லக்னமா போட்டிருக்கு, ஒரு அம்மாவுக்கு போட்டிருக்கு. ஒரு அம்மாவுக்குன்னு தெரிஞ்சிருக்கும், அம்மாவுக்கே போட்டிருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ராகு பாருங்க,
இந்த இடத்துல ராகு பகவான். இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு இங்க இருந்து இங்க ராகு பகவான் 11, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ராகு பகவான் 11. அப்ப இவரு கட்சிய அடுத்து நல்லபடியா மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி கொண்டு போனது யாரு? 11 இருக்கும் ராகு கொண்ட ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியை சிறப்பா நடத்துறாங்க. இன்னொரு 11 இருக்கும் ராகு. இது பார்க்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப 11 இருக்கிற ராகு 2 பேர்த்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். 2 பேருமே வந்து ஒருத்தர் இப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மேடை நாடகங்கள்ல நடிச்சு அப்படியே பெரிய லெவலுக்கு வந்து ஒரு கட்சியில சேர்ந்து அனுபவத்தை கேதர் பண்ணி அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கட்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா இருக்கு. சரிங்க. அம்மா இருக்கிறாங்க, லக்னம் இங்க உழுவுது, சந்திரன் இங்க மகம் நட்சத்திரம் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சந்திரன் பெரிய, சரி ரைட், சந்திரன் இங்க இருக்காரு. சந்திரனுக்கு பாருங்க 7, 8, 9. அப்ப 9ன்றது திரும்ப வருது. அப்ப சந்திரனை லக்னமாக கொண்டு பாவித்தாலும் லக்னத்தை கொண்டு பாவித்தாலும் நம்ம லிஸ்ட் பண்ணி இருக்கிற இந்த நல் திரிகோணங்கள்லையும் வர்றாங்க. சரி, இப்ப அம்மாவை பாத்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து பார்த்து ஒரு இடத்துலயா நடனம் நாட்டியத்துல எல்லாம் பெரிய லெவல்ல இருந்து வந்து பல படங்கள்ல இட்டு கொடுத்து அப்படியே கொண்டு வந்து அந்த ரேஞ்சுக்கு அடுத்த படம்னு பிஸியா இருக்கிறப்ப எம்ஜிஆர் அவர்களால் அந்த கட்சியிலேயே கொள்கை பரப்பு செயலாளராக கொடுக்குறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய வார் நடந்து, வார்னு தான் சொல்லணும், நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அதை கைப்பற்றுறாங்க. சரி ரைட், இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா வச்சிருந்தாங்க, அவங்க இருந்த வரைக்கும் நல்லபடியா வச்சிருந்தாங்க. சரி, அப்ப 11 ராகு இந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சாச்சு, பார்த்தாச்சு. நம்ம 11 முடிச்சிட்டோம். 11 ராகு இருக்கு, யாருக்கு? எனக்கு இருக்கு, இல்ல உங்களுக்கு இருக்கு, யாருக்கு இருந்தாலும் நம்ம எல்லாம் கொடுத்து வச்சோங்க. சரிங்களா? சரி, அப்ப நமக்கு எப்படி அதெல்லாம் செட் ஆகும்? வந்து பெரிய லெவல்ல கவுன்சிலரா நின்னா எம்எல்ஏ ஆயிடுவா, இல்ல எம்எல்ஏ எம்பி ஆயிடுவா? அதெல்லாம் ஆக மாட்டீங்க. நம்ம நிலையிலிருந்து பெரிய நிலை கொண்டு சேர்ப்பார். 10 பேருக்கு நம்ம தெரியுமா? 1000 பேருக்கு தெரிய வைப்பார். 1000 பேருக்கு தெரிஞ்சவங்களா 1,00,000 பேருக்கு தெரிய வைப்பார். கோடி பேருக்கு தெரிஞ்சவங்களா உலகத்தையே திரும்பி பார்க்குற மாதிரி தெரிய வைப்பார். அதுதான் சொல்ல வர்றோம். சரிங்க. அடுத்து இங்க லக்னம் ஒருத்தருக்கு இருக்கு, 2 பேத்துக்குங்க, 2 பேத்துக்கு இருக்கு, பார்ப்போம். இந்த இடத்துல சந்திரன் அப்படின்னு சந்திர பகவான் இங்கே இருக்கார். இது சந்திரனுடைய வீடு, சந்திரன் ஆட்சி பெற்றுட்டார். சரி, இப்ப 2 பேத்துக்கு இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் 2 பேர் சொல்லுங்க அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர 2 பேர். அந்த 2 பேத்துக்கும் இந்த இடத்துல சந்திரன். ஒருத்தருக்கு பாருங்க ராகு இந்த இடத்துல இருக்கு. ராகு எங்க இருக்குங்க? இந்த இடத்துல இருக்கு. சரி, 1, 2, 3, 4, 5, 5ல் ராகு. ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணிருக்கீங்களா? 5ல் ராகு யாருக்கு? ராகு இந்த இடத்துல உச்சம் அடைகிறாரு. இந்த இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்ப பாருங்க, ராகு உச்சம் அடைஞ்சு 5ஆம் வீட்டுல இருக்காரு. உச்சம் அடைஞ்சாலே நற்பலனை கொடுக்கும், யாரா இருந்தாலும் சரி. சனி பகவான் உச்சம் நல்லது கொடுப்பார், கேது பகவான் உச்சம் நல்லது கொடுப்பார். இங்க ராகு பகவானும் நன்மை கொடுக்குறார். சரிங்க, ராகு 5ல இருக்காரு. சரி, இது வந்து திரு விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பு. திரு விஜய் அப்படிய பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொது வெளியில எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வளர்ந்து வந்தார் என்ன, ரைட்டுங்க. லக்னத்திலிருந்து 5ல் ராகு, ராகு உச்சம், ஒரு பிளஸ். 5ல இருந்தாலே ஒரு பிளஸ் தானே ஏற்கனவே. இவர் பாருங்க, நடனம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல நடனம் அப்படின்னு சொன்னா இவரை கை காட்டுவோம். இவர் என்ன மாஸ்டரா? இல்லையே. இருந்தாலும் இவரை கை காட்டுறோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மக்கள் மனம் கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்ப 5ல இருந்தா அப்புறம் நேரம் சொல்றீங்க 11, 5 மட்டும் தானே கவர் பண்ணிக்கீங்க. இங்க பாருங்க, லக்னத்துக்கு இந்த இடத்துல ராகு இருக்காரு, இன்னொருத்தருக்கு அதே லக்னம். அவருக்கு போட்டியாளர் யாருங்க? விஜய்க்கு போட்டி யாரு? தலையா தளபதியான்றது இருக்கு. அப்ப தலை அஜித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 7ல ராகு இருக்காருங்க. அப்ப 7ன்னு அடுத்து வந்து பாருங்க 7 கேந்திரத்துல இருக்காரு. சரிங்க, இந்த 7ல ராகு இருக்காரு. ராகு செவ்வா இருக்காரு.
இங்க இவருக்கு யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தனி மரமா இருந்து பக்காவா இன்னைக்கு இருக்க. தனி மரமா நல்லா புரிஞ்சுங்க. தூண்டுகோல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதை பத்தி இல்ல. அந்த இடத்தை பிக்ஸ் பண்ணி மக்கள் மனசுல நிக்கிறாரா இல்லையா அது. அடுத்து பாருங்க, இங்க லக்னத்துக்கு செவ்வாய், இந்த லக்னத்துக்கு 7 செவ்வாய் உச்சம். இந்த இடத்துல என்னங்க அப்படின்னா, இந்த இடத்துல செவ்வாய் அஜித் அவர்களுக்கு இருக்கு. அப்ப செவ்வாய்னா என்ன? மெக்கானிக், மெக்கானிக்கல் துறையில அவர் ஒரு காலத்துல வேலை பார்த்தாரு. ராகுன்னா என்ன? போக்குவரத்து. இப்ப இங்க பாருங்க, இந்த ராகு பகவான் 7ல இருக்காரு, 7 களத்திர ஸ்தானமாச்சே, அங்க செவ்வாய் உச்சமாவும் இருக்கிறதுனால அது பிரச்சனையை கொடுக்கல, நன்மையை கொடுக்குது. எப்படி கொடுக்குது? இங்க இருந்து பாருங்க, 1 2 3 மூணாவது இவருடைய 9வது வீட்டையே பார்க்கிறார் ராகு பகவான். ராகு எதை பார்த்தாலும் வளர்ப்பாரு, எங்க இருந்தாலும் வளர்ப்பார். நாங்க ஒரே குழப்பமா இருக்கு, அது அப்படித்தான் இருக்கு. சரிங்க. 7 ராகு வந்து செவ்வாய் கூட இருக்கிறதுனால மெக்கானிக்கல் துறையில சின்ன லெவல்ல இருந்து தன்னிச்சையாக இன்னைக்கு விஜய் அவர்களை மிஞ்சிற அளவுக்கு அவருக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் 3வது நியூட்டன் விதி மாதிரி லெவல பக்காவா பெஞ்ச் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் அஜித். சரி, இவங்க ஜாதகம் ரைட்டு. கமலஹாசன், கமலஹாசன் சொல்லுவாங்க நம்ம, அவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக மகா நடிப்பு சொந்தக்காரரு, உலக நாயகன் அப்படின்றோம். எந்த ஸ்கிரிப்ட கொடுத்தாலும் நம்மால் நல்லா முடிச்சிருவாரு அப்படின்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி லக்னம் இங்க எழுதுங்க. லக்னத்துக்கு 5 ராகு, லக்னத்துக்கு 5 ராகு, அப்ப 5 வந்துச்சுங்களா? அப்ப லக்னத்துக்கு 5 ராகு அப்படின்ற நல்லா கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. 5ல ராகு இருந்தா நன்மையை கொடுக்குறாரு அப்படின்றது. மத்தவங்க இருக்காங்க இல்ல அதை பத்தி இல்ல, 5ல் உள்ள ராகு நன்மையை கொடுப்பார் அது. சரி, அடுத்தபடியா இது மட்டும் தானா? அடுத்தபடியா விஜயகாந்த் அவர்களின் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ரஜினிகாந்துடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அமோகமா இருக்கும். ரஜினிகாந்தும் இங்க லக்னம் கொடுக்குது, இங்க ராகு இல்லைங்க, ஒத்துக்கலாம். இங்க இருக்கிற ராகு இங்க இங்க எடுத்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 7ன்றது என்ன தெரியுங்களா? கொடுக்கல் வாங்கல். 7ங்கிறது என்ன? நமக்கு ஆப்போசிட். அவருக்கு ஆப்போசிட்ல யாரு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல வாய் வராதா? ஏதோ இருக்கட்டுங்க, அது மாதிரி இருக்கு. ஆக அப்ப 4ல ராகு இருக்கிறவங்க யாரு? நீங்க தேடி பாருங்க, நிறைய ஆளுங்க இருக்காங்க. சரி, இப்ப எக்ஸாம்பிள் எல்லாம் என்ன பண்றோம், ஒதுக்கு ஒரு ஓரமா வச்சிடலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் ராகு, ரிஷபத்தில் ராகு இருந்தாலும் நன்மையை தருவாங்க. சரி, இப்ப இதுக்குள்ள ஒரு 7 சொல்லிட்டீங்க, இங்க ஒரு 3 சொல்றீங்க, அப்ப என்ன 10 இடம் மொத்தமே 12 வீடு தானுங்க. அவர் நல்லவருன்னு சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? அவர் கெடாமல் இருக்கணும். என்ன கெடாமல் இருக்கணும் என்ன? அடுத்து அஷ்டமாதிபதி சம்பந்தம் இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அஷ்டமாதிபதி பார்க்கக்கூடாது, கூடயே சேர்ந்து உட்காரக்கூடாது. சரிங்களா? அடுத்து விரையாதிபதி, விரையாதிபதி பார்க்கக்கூடாது, கூட சேர்ந்து உட்காரக்கூடாது. சரி, அடுத்தபடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3லயே ராகு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில புத்தகங்கள் சொல்லுது. ஆண்டாள் நமக்கெல்லாம் தெரியும், கோதை, ஓகேங்களா? அவங்களுக்கு 3ல ராகு இருக்கு. அவங்க ஜாதகம் நிறைய ஆளுங்கிட்ட இருக்கு, அதை பூஜிக்க வேண்டிய ஜாதகத்துல அது ஒன்னா இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ராகு 3ல இருக்கு. 3ல் இருக்கிற ராகு பாருங்க, யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சொல்லுங்க பாப்போம். லக்னத்துல 3ல ராகு இருக்குதுங்க, கல்யாணம் பண்ணது யார? எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்காங்க? மத்தவங்களால முடியுமா? முடியாது. இது மாதிரி இருக்கு. சரி, அடுத்தபடியா பாருங்க, இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா? இருக்கு அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டசாலி. இந்த ரேஞ்சுக்கு வருமா? வராது. இந்த ரேஞ்ச் நமக்கு, நம்ம ரேஞ்சுக்கு நம்ம ரொம்ப அடிமட்டத்துல இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. சின்ன திரையில நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு 4 7 10 11 1 5 9 கும்பத்துல சிம்மத்துல அப்படின்னு எல்லாம் ராகு இருக்காரு. சின்ன திரை நடிகர்கள், சின்ன திரை நடிகர்கள்லயே சன் டிவிலையும் வருவாங்க, விஜய் டிவிலையும் வருவாங்க, ஜெயா டிவிலையும் வருவாங்க. எங்க போனாலும் இவருக்கு 4 பேர் வச்சு கூப்பிடுவாங்க, போவாங்க. அதே மாதிரி ஒரு மக்கள் மனசுல நிக்கணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். சரி, இப்ப உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுங்க, நீங்க ஏதோ ஒரு தொழில இருக்கீங்க, அதுல ராகுவை சேர்த்துக்குங்க.
எப்படி ராகுன்னா இங்க இருக்கிற உட்காரு பக்கத்துல உட்காருன்னு சொல்ல முடியாதுல்ல. அவரு ஒரு கிரகம். இன்னொரு விஷயத்த பாத்துங்க, 6, 8, 12 6, 8, 12 இந்த வீடுகள்ல ராகு அமர்ந்தால் தோஷம் 50% தாங்க. ஒரே அடியா முடிச்சு கொடுத்துருவாரு, தூக்கி போட்டு முடிச்சிருவாரு, அந்த கதைலாம் இல்ல. கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதாவது அந்த கொஞ்சம் தான் 50% வச்சுக்கீங்க. சரி, 6, 8, 12 கூடியவர்கள் சேர்ந்தோ பார்வை பெற்றோ சார பரிவர்த்தனை பெற்றோ சார கால் கொடுத்து நிக்கிறாரு இந்த ராகு, அவருடைய சப்போர்ட்ல நிக்கிறாருன்னா பெரிய ரீச் இல்லாம பிரச்சனையோட சேர்ந்த ஒரு ரீச் கொடுத்துருப்பாரு. சரி, நமக்கு வருவோம். நம்ம சாதாரண மக்கள், நம்ம வந்து சாதாரண மக்கள் நம்மள பார்ப்போம். ராகு எங்க இருக்காரு உங்களுக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல இப்ப நான் லிஸ்ட் பண்ணிக்கிற இடத்துல இருக்காரு. இந்த 3 வீட்லயோ இல்ல இந்த 7 இடத்துல, ஆக 10 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ராகு இருக்காரு. நன்மையை பண்ணுவாரா? பண்ணுவார். நீங்க 10 பேத்துக்கு தெரியும். உங்க பேரு சொன்னா 10 பேத்துக்கு தெரியும். வளர 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 ஒரு 1000 பேத்துக்கு தெரியலாம். இது ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. 10,000 பேத்துக்கு தெரிஞ்சா 10,000 பேத்துக்கு தெரியுறது என்ன நல்லா சொல்றீங்க, அவர்கிட்ட அந்த வேலையை விட்டா முடிச்சிருவாரு, அவரு பெரிய ஆளுப்பா அப்படின்றது. இது மாதிரி கிரெடிபிலிட்டி, மக்கள் கிட்ட கிரெடிபிலிட்டியை சம்பாதிக்கிறது இந்த ராகு. மக்களின் மனதை கவரணும் அப்ப இந்த ராகு. இவர்கிட்ட சொல்லுங்க எல்லாம் சரியா போயிடும், அவரை போய் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, அதெல்லாம் நல்லா போயிடும் அப்படின்றார். அப்படின்னா அந்த இடத்துல ராகு பகவான் நன்மையை கொடுக்க இருக்காரு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 5ல ராகு இருந்தா குழந்தைக்கு ப்ராப்ளம்ன்றாங்களே, குழந்தைக்கு ப்ராப்ளம் தாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்தது பின்னாடி நன்மையை கொடுப்பார். சரி, 10ல ராகு இருந்தா தோஷம் சொல்றாங்களே, இந்த தோஷம்ன்றதெல்லாம் என்ன தெரியுங்களா? அது உண்டு, பிரச்சனையும் கொடுப்பார். பிரச்சனை மட்டுமே கொடுப்பார். தோஷம் அப்படின்னா பிரச்சனையை மட்டுமே கொடுப்பான்றது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப 4ல 7ல 10ல எங்க இருந்தாலும் 1ல இருந்தாலும் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு, குழந்தை விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு, வீடு மனை வாகனம் சொத்து சொக சேர்க்கத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு, தொழில கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. இதுக்கு மேல பிரச்சனை கொடுக்குற இடமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி உங்களுக்கு நல்லது கொடுக்கத்தான் அவர் இருக்காரு. அதுதான் உண்மை, அதுதான். அப்ப அதை தாண்டி நன்மை கொடுப்பாரு. எப்படி? இப்ப கண்டக்டர் கண்டக்டர் யாரு? ரஜினிகாந்த். கண்டக்டருக்கும் நடிப்பு துறைக்கு என்னங்க சம்பந்தம்னா 2 சம்பந்தம் இருக்கு. ராகு தான் போக்குவரத்து, ராகு தான் போக்குவரத்து, ராகு தான் பிரம்மாண்டம், ராகு தான் உங்களையும் என்னையும் அட்மையர் பண்ண வைக்கிறது. அப்ப 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. இல்லைன்னு சொன்னா எப்படி கணக்கு எடுத்துக்கிறது? இருக்குதுங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இத பார்த்தோம். இப்ப நம்ம ஜாதகத்துல அப்படி இருக்கு. நான் ஏதோ வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. சரி, எந்த தொழில வேணாலும் பண்ணுங்க. நம்ம எப்படி அந்த நன்மையை எடுத்துக்கிறது அப்படின்னா, நல்லா கேட்டுங்க இந்த விஷயத்த. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்பிவிடுவோம். இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தான் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்றோம். சரி, ராகுனா காளி பகவான், காளி அம்மா. சோ காளியை வழிபட்டால் நன்மை கிடைக்கும். சரிங்களா? காளியை மட்டும் வழிபட்டா நன்மை கிடைக்குமா? கூட சுக்கிரன் இருக்காரா, அம்மனை வழிபடுங்க. இங்க லக்னத்துக்கு 11ல ராகு எம்ஜிஆருக்கு இருந்தது, கூட சுக்கிரன் இருந்தாரு. வீரவாள் எங்க கொடுத்தாரு? நீங்க கணக்கு பாருங்க, அவரை பத்தி ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. வீரவாள் கொடுத்தாரு, தங்க வாழ் கொடுத்தாரு, வீரவாள் தங்க வாழ் கொடுத்தாரு. பாருங்க, ராகு அப்படின்னா பாத்தீங்கன்னா கேது அவருக்கு 7ல இருப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால கேதுவையும் வணங்கணும். நம்ம ராகு மட்டும் 2 பேர்த்துக்கும் எப்படி? 2 பேர்த்தையும் வணங்கணும். காளி அப்படின்னா ராகு. ஆக ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு நல்லெண்ணெய் தீபமிட்டு தாய் காளியை வழிபட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் காளி அம்மாவை வழிபட்டு வாங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இது எப்பங்க பண்றது? ஒரு பரிகாரம் சொன்னா ஒரு வாட்டி போயிட்டு இருந்தா முடிஞ்சு போச்சு, அது கதை கிடையாதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. இது உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. நீங்க நீங்க வந்து ஒரு பேங்க்ல பணம் போட்டா பணம் அதிகமாயிட்டே இருக்கு, இன்னொரு பேங்க்ல பணம் போட்டா அந்த பணத்தை எடுத்துதான் நான் செலவு பண்றதா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. சம்பளம் வந்துச்சு, ஒரு அமௌண்ட் அந்த பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவீங்க. இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு 2வதா பிசினஸ் ஒண்ணு இருக்கு,
சைட் பிசினஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் வருது, அதையும் ஒரு ஒரு பார்ட்டை கொண்டு போய் அதுல போடுவீங்க. அப்ப எத்தனை வாட்டி, ஒரு வாட்டி போட்டா அது பாட்டு வராதா? போடதான் வரும். அப்ப நம்ம பாருங்க, இந்த இடத்துல காளியம்மாவை கும்பிடணும் அப்படின்னா எல்லாருமே யானையை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. 11 ராகு இருக்காங்க, அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா யானை வாங்கி கொடுங்கன்னு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு. வாங்கி கொடுத்தாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி. இதை மாத்த என்னால போய் சொல்ல முடியாது. என்ன தம்பி உனக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு வீடியோ போடுவாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் போடுவாங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட் எல்லாம் வர வைக்கிறேன். கேளுங்க, இன்னும் கேளுங்க, நான் இன்னும் நிறைய சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப பாருங்க, இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னா பாத்தீங்கன்னா அட்மையர் ஆகிற இடம் சொன்னோம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு பிடிச்ச பெரிய பாக்ஸர், இல்ல உங்களுக்கு பிடிச்ச பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அந்த மாதிரி ஆளுங்க அதை நிறைய யூஸ் பண்ணுங்க. அவங்க இந்த மாதிரி பாபா முத்திரை யூஸ் பண்றாங்க, எப்ப பாரு இப்படி பண்றாங்க, அதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்து, இந்த ராகு நின்ற நட்சத்திரம் என்ன, 9ல ராகு 5ல ராகு இருந்தா ராகு நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வங்களையும் கும்பிடணும். சரிங்களா? சரி. ஆக இந்த மாதிரி ராகு நன்மையை கொடுப்பார், இவ்வளவு விஷயம் இருக்கு. இதையும் தாண்டி ராகு பலதுக்கும் இருக்காரு. ராகு செவ்வாயோட சேர்ந்தாரு திரு அஜித் அவர்களுக்கு. செவ்வாய்னா மெக்கானிக்கலு, காரு, ரேஸு, அந்த மாதிரி போறது. இது செவ்வாய் அவருடைய ஜாதகத்தின் சிம்ம லக்னம், இந்த கடக லக்னத்துக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 5ஆம் அதிபதி. பாருங்க, இந்த இடத்துலயே ராகு இருக்காரு விஜய். இந்த இடத்துடைய ஆள் இங்க சேர்ந்து ராகு இருக்காரு அஜித்துக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. செவ்வாய்னா என்ன, போர் குணம், முடிச்சிடலாம், என்ன பண்ணிடுவாங்க, ஸ்போர்ட்ஸ், இவரும் ஸ்போர்ட்ஸ் தான் அவரும் ஸ்போர்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் சேர்றப்ப துப்பாக்கி சுட்டுதல்ல ஆரம்பிச்சு ட்ரோன், ஹெலிகாப்டர் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு போய் பெரிய பெரிய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி இந்தியால விஜய் எத்தனை பேருக்கு தெரியும், அஜித் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? தெரியும். அதான் அந்த ரேஞ்சுக்கு நம்ம வரணும்னா காளி அம்மனை கும்பிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா யானை படத்தை வாங்கி வீட்டுல வைக்கணும். பெட்ரூம்ல வச்சிடக்கூடாது, ஹால்ல வைக்கணும் யானை படம். சரிங்களா? இந்த யானை படத்தை வாங்கி வைக்கணும். அடுத்தபடியா ராகு அப்படின்னா நாய்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். அதுக்குன்னு தினைக்கும் சோறு போட்டு நீங்க தான் வளர்க்குறீங்கன்னு சொல்லி பிரச்சனையை இழுத்துடக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை எப்பயோ ஒரு தடவை பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் ராகு பகவான் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றாரு. சரிங்களா? சனிக்கிழமை ராகு கூறியது. அப்ப சனிக்கிழமையில போய் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு வர்றது நல்லது. சரிங்களா? சோ இந்த வீடியோல நம்ம நிறைய ராகுவை பத்தி பார்த்தோம். நலம் தரும் ராகு இது. ராகு இனிமே கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. லக்னத்தில் தொட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 1, 5, 9, 4, 7, 10, 11, சிம்மத்துல ராகு, விருச்சகத்துல ராகு, இல்லைன்னா பாருங்க இந்த கும்பத்துல ராகு, ரிஷபத்துல ராகு உங்களுக்கு இருக்கா, நீங்க கொடுத்து வச்சவங்க நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ராகு அப்படின்னா காளியம்மன், காளியம்மன் பரிகாரம். ராகு அப்படின்றப்ப இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம யானை படத்தை வச்சுக்கணும். இதெல்லாம் பாருங்க. உங்களால முடிஞ்சா காளியம்மனுடைய காயத்ரி மந்திரம் 3 லைன் இருக்கும். ஒரு சாமிக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 3 முறை தினமும் சொல்லி வாருங்கள். இதையெல்லாம் பண்றப்ப நல்லது நடக்கும். ஆக இந்த வீடியோ மூலம் என்னுடைய வியூ அதை என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இதோட இங்க இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா பாலஜோதிடர். நன்றி, வணக்கம்.